ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தெரியாதவற்றை தெரிய வைப்பது, தெரியாத நண்பர்களுக்கு மற்றும் சின்ன சின்ன தகவல். ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு புதிய ஆப்ஸை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல வந்தேன். ஓகேங்களா, அதாவது இது என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒரே அப்ளிகேஷனில் 3 ஃபேஸ்புக் ஐடி நம்ம யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகேங்களா, அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு ஃபெசாலிட்டி இருக்குது. அதாவது இந்த ஆப்ஸ் மூலமாக நம்ம ஃபேஸ்புக்கில் வர வீடியோஸை நம்ம டெவலப் பண்ணி கொள்ளலாம். ஓகேங்களா, டெவலப் பண்ணிக்கொள்ளலாம். ஃபோட்டோஸ்லாம் நம்ம வேகமாக டெவலப் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஸ் தான் இந்த ஆப்ஸ். ஓகேங்களா, அதாவது இந்த ஆப்ஸை தந்த நண்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது ஸ்ரீலங்கா சேர்ந்த இன்னும் வெயிட் பண்ணுங்கள், அவரை நான் காமிக்கிறேன். இவர் தான் இந்த ஆப்ஸை தந்தவர். அவர் ஸ்ரீலங்கா சேர்ந்த நண்பர், இப்போதைக்கு துபாயை பணிபுரிகின்றார். இவருக்கு நம் பேச்சின் சார்பாக நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன். ஓகே, அதாவது இப்போ நம்ம இந்த ஆப்ஸை பற்றி பார்ப்போம். இந்த ஆப்ஸ் நமக்கு ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே கிடைக்கிது. ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோர் பண்ணிங்கன்னு சொன்னால் ப்ளே ஸ்டோர் போய் இதில் என்ன டைப் பண்ணுங்கள், மோட்டோ லைக் ஃபார் ஃபேஸ்புக் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, பாருங்கள், இதே மாதிரி டைப் பண்ண நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணி 5வது பாருங்கள், 5வது ஆப்ஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பேக்கில் வாங்க. பேக்கில் வந்தது பிறகு அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு ஃபேஸ்புக் ஐடி இருக்கும். நீங்கள் ஐடியை கொடுத்து ஓப்பன் பண்ணி கொள்ளுங்க. ஓகேங்களா, ஓப்பன் பண்ணி பிறகு பாருங்கள், இது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது ஓப்பன் ஆனது பிறகு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது நம்ம அடுத்தது எப்படி நம்ம ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். 3ஐயுமே இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். ப்ளஸ் என்னென்னு சொன்னால் இதில் வர வீடியோக்கள் எல்லாமே நீங்கள் டெவலப் பண்ணி கொள்ளலாம். ஃபோட்டோஸ் எல்லாம் இலவாக டெவலப் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஸ் தான் இந்த ஆப்ஸு. பாருங்கள், இப்போ நம்ம இன்னொரு பாஸ்போர்ட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்குது பார்த்தா என்கிட்ட ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவில் நீங்கள் டச் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃபோட்டோ வரும், அதில் நீங்கள் டச் பண்ணி சொன்னால் நான் ஆல்ரெடி நான் 2 ஓப்பன் பண்ணி வச்சுக்கேன். பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் 3வது ஓப்பன் பண்ணணும்னு சொன்னால் பாருங்கள், ஆட் நியூ அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா கீழே, அதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு புதுசாக அக்கௌண்ட் இருக்கும். அந்த அக்கௌண்ட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 3வதும் ஓப்பன் பண்ணி கொள்ளும். இதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு, செகண்ட், 3, 3rd எல்லாமே நீங்கள் இது மூலமாக ஓப்பன் பண்ணி கொள்ளலாம். அப்படியே நீங்கள் அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணி 3ஐயும் ஒரே இதில் யூஸ் பண்ணி கொள்ளலாம். மற்றது நீங்கள் ஃபோட்டோஸ் நீங்கள் டெவலப் பண்ணணும், வீடியோ டெவலப் பண்ணணும்னா உங்களுக்கு சொல்லித்தர பாருங்கள். இப்போ இந்த வீடியோஸ் உதாரணத்துக்கு இந்த வீடியோஸை நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் டச் பண்ணி சொன்னால் ஃப்ளேர் ஆகும். பார்த்தீங்களா, இப்போ இது ஃப்ளேர் ஆனது பிறகு இது ஃப்ளேர் ஆகிட்டிக்குள்ளே இப்படி அழுத்தி பிடிச்சி எடுத்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், வீடியோ டவுன்லோட். இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டவுன்லோட் பண்ண போடும். இப்போ நான் இதை டச் பண்ண சொன்னால் எனக்கு இந்த வீடியோ கட் ஆகுது. அதனால நான் உங்களுக்கு இதை டவுன்லோட் பண்ணி காமிக்கல. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இது 100க்கு 100 கன்ஃபார்ம் ஆன ஒரு தகவல் தான் இது. ஓகேங்களா, மற்றது ஃபோட்டோஸும் அதே மாதிரி இதுங்க. இப்படி அழுத்தி பிடிச்சிங்கன்னு சொன்னால் அழுத்தி எடுத்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், ஃபோட்டோஸ் டவுன்லோட். இதே மாதிரி நீங்கள் டெவலப் பண்ணி கொள்ளலாம். நண்பர்களே, உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட் மூலமாக உங்கள் கருத்தை தெரிவிங்க. மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் நான் சந்திக்கும் வரை உங்களோட விடை வருவது வெற்றிக்குள்ளிருந்து உங்கள் நண்பன் ரவி. ஓகே, பாய்.